ஒரு சிறிய கதை. தற்கொலை எண்ணத்தை கொண்டிருந்த ஒரு தாய், தன் 11 வயது மகனை இழந்த ஒரு தாய் தன்னுடைய இன்னொரு மகனை கொன்றுவிட்டு தன்னையும் வைத்துக் கொள்ள முயன்று அதில் தோல்வியுற்ற பிறகு பிராங்க்லின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்பெண்மணியின் திட்டம் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் அவருடைய மற்றொரு மகன்தான். அவன் பிறந்ததிலிருந்தே முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தான். ஆனால் தன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருந்ததாக அவன் நம்பினான். தன் தாயார் தன்னை கொன்றுவிட்டு அவரையும் மாய்த்து கொண்டால் தன்னுடைய வாழ்வின் நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்று அவன் கவலைப்பட்டான். ஒரு குழு சிகிச்சையின் போது அப்பெண் தன்னுடைய கதையை எல்லோர் முன்னிலையிலும் பகிர்ந்து கொண்டார். அவருக்கு உதவுவதற்காக பின்வருமாறு கற்பனை செய்யும்படி பிராங்கல் இன்னொரு பெண்ணிடம் கேட்டுக்கொண்டார். நீங்கள் ஒரு செல்வ சீமாட்டி, உங்களுக்கு மிகவும் வயதாகிவிட்டது, நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு குழந்தைகள் யாரும் இல்லை. அவ்வாறு கற்பனை செய்த அப்பெண்மணி பிறகு, நான் அப்படி ஒரு நிலைமையில் இருந்திருந்தால் நான் ஒரு தோல்விகரமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருந்ததாக நான் உணர்ந்திருப்பேன் என்று ஆணித்தரமாக கூறினார். பிராங்கல் இப்போது தற்கொலைக்கு முயன்ற தாயிடம் திரும்பி, இப்போது நீங்கள் உங்களை அந்த நிலையில் கற்பனை செய்யுங்கள் என்று கூறினார். அப்பெண்மணியும் அவ்வாறே செய்துவிட்டு, நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்னுடைய 2 குழந்தைகளுக்கு என்னால் இயன்ற அனைத்தையும் நான் செய்து வந்துள்ளேன் என்பதை நான் இப்போது உணர்கிறேன். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள என் மகனுக்கு நான் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறேன். அவன் அன்பானவனாகவும் போதிய அளவு மகிழ்ச்சியானவனாகவும் வளர்ந்திருக்கிறான் என்று தன் அழுகையின் ஊடே கூறினார். பிறகு, என்னுடைய வாழ்க்கையை என்னால் அமைதியுடன் திரும்ப பார்க்க முடிகிறது, ஏனெனில் என் வாழ்க்கை அர்த்தம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது. நான் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ கடினமாக உழைத்திருக்கிறேன். நான் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறேன். என் மகனுக்கு எல்லாவற்றையும் என்னால் முடிந்த அளவு சிறப்பாக செய்திருக்கிறேன். என் வாழ்க்கை ஒரு தோல்விகரமான வாழ்க்கை அல்ல என்று அவர் கூறினார். தான் மரணப்படுக்கையில் இருந்தது போல கற்பனை செய்ததன் மூலம் தற்கொலைக்கு முயன்ற அந்த தாய் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து தன் வாழ்க்கைக்கு ஏற்கனவே அர்த்தம் இருந்திருந்ததை அறிந்து கொண்டார். நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.